வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, சேமித்த பணம் வீணாக சென்ற சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பரத்தை விட பாதுகாப்பான பொருளாதார நிலையை விரும்புவதற்கே அதிகம் ஆர்வம் தருவார். அதனால நீங்க ஒவ்வொரு ரூபாயுமே மிக கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்திருப்பீங்க. அவசர காலத்திற்கோ அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கோ உதவும் என்று நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்த அந்த சேமிப்பு எதிர்பாராத பல விடயங்களால கரைந்து போனது. திடீரென வந்த மருத்துவ செலவுகள், தவறான முதலீடுகள் அல்லது மற்றவங்களை நம்பி நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராமல் போனது என பணம் வந்த வழியே ஓடிவிட்டிருந்திருக்கும். நாம் எவ்வளவோ திட்டமிட்டும் இந்த பணம் கையிலேயே நிற்கவில்லையே என்று நீங்கள் பல இரவுகள் புலம்பிய நாட்களும் உண்டு உங்களுக்கு. உங்களின் கஷ்டப்பட்டு சேர்த்த உழைப்பின் பலன் வீணானது போது ஏற்பட்ட வழிதான் சாதாரணமா இருந்திருக்காது. கிரகங்களில் சுபவிரய அமைப்புகள் இல்லாத நேரத்துல நீங்கள் எடுத்த பொருளாதார முடிவுகள் உங்களுடைய சேமிப்பினை கரைத்து உங்களை மீண்டும் பூஜ்ஜியத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க ரூபாயை ரொம்பவும் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பரத்தை விட பாதுகாப்பான பொருளாதாரங்களில் விரும்புவதற்கு அதிக ஆர்வம் தந்திருந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. அதனாலவே நீங்க ஒவ்வொரு ரூபாயும் மிக கஷ்டப்பட்டு தான் சிறுக சிறுக சேமித்து கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா அது அவசர காலத்திற்கோ அல்லது பிள்ளையின் எதிர்காலத்திற்கோ உதவும் என்றே நீங்க பார்த்து பார்த்து சேர்த்த அந்த சேமிப்பு என எதிர்பாராத பல விடயங்களாலேயுமே ஏன் கரைந்து போயிருந்திருக்கும். திடீர்னு வந்த மருத்துவ செலவுகளாலையும், ஏன் தவறான முதலீட்டுகளாலையுமே, அல்லது மற்றவங்களை நம்பி நீங்க கொடுத்த கடன்கள் திரும்ப வராம போனது என பணம் வந்த வழியை உங்களுக்கு ஓடிவிட்டு போயிருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களின் கஷ்டப்பட்டு சேர்த்த உழைப்பின் பலன் வீணானது போல ஏற்பட்ட வழிதான் சாதாரணமா இருந்திருக்காது உங்களுக்கு. கிரகங்களினுடைய சுப விரய அமைப்புகள் இல்லாத நேரத்துல நீங்க எடுத்த பொருளாதார முடிவுகள் தான் உங்களுடைய சேமிப்பையும் கரைத்து உங்களை மீண்டுமே பூஜ்ஜியத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க சேமிப்பையும் மிகவும் மதிப்பவங்க. அதாவது உங்க ஒரு ரூபாயை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் என்பதை நன்றாவே அறிந்தவங்க தான் நீங்க. அதனாலவே சிறிது சிறிதாவே சேமித்து குடும்பத்தோட எதிர்காலத்திற்காக, என் குழந்தைகளின் படிப்பிற்காக, வீடு கட்டுவதற்காக அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்காக பணத்தை வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள், குடும்ப பிரச்சனைகள், நம்பியவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராதது, தவறான முதலீடுகள் அல்லது ஏமாற்றங்கள் போன்ற காரணங்களால பல வருட உழைப்பில் சேர்த்த பணம் தன் கண் முன்னே கலைந்து போனது. அந்த தருணத்துலதான் ஏற்பட்ட மனவேதனையை வார்த்தைகளாலவே சொல்ல முடியாது. மீண்டும் இதை இப்படி சம்பாதிப்பது என்ற கவலை தினமும் மனதை வாட்டி எடுத்திருந்திருக்கும். பிறர் முன்னால் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே நீங்கள் அனுபவித்த வேதனையை யாராலுமே அறிந்திருக்க முடியாது. அதாவது ரிஷபராசின் அதிபதியான சுக்கிரனின் உழைப்பின் பலனை ஒரு நாள் திருப்பி கொடுப்பார். இந்த பணத்தை விட இழப்பு உங்களுக்கு பணத்தை பெரிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் போகுது. இந்த இழப்பு தான் உங்களுக்கு பணத்தை பாதுகாப்பது, யாரை நம்பி முதலீடு செய்வது, எப்போது முடிவு எடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த அனுபவமாக மாறப்போகுது. நீங்க மீண்டும் எழுவீங்க. முன்பை விட அதிக புத்திசாலித்துடனும் அனுபவத்துடனுமே உங்க வாழ்க்கையை அமைக்க போறீங்க. இந்த கஷ்டம் நிரந்தரமல்ல. இது உங்க அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பு காலம் மட்டுமே அமையப் போகுது. அதாவது நீங்க சிறிது சிறிது சேமித்து குடும்பத்தோட எதிர்காலத்திற்காக, குழந்தைகளின் படிப்பிற்காக, ஏன் வீடு கட்டுவதற்காகவோ அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்காகவோ நீங்க பணத்தை வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது விதி வேறு திட்டம் வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா அது நீங்க குடும்ப பிரச்சனைக்காகவோ, ஏன் நம்பியவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராதுன்னு தெரிந்துமே நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. ஏன்னா தவறான முதலீடு மூலியமாவோ, ஏன் அல்லது ஏமாற்றங்கள் போன்ற காரணங்களாலவே பல வருட உழைப்பில சேர்த்த பணம் உங்க கண்ணு முன்னாலேயே கலைந்து போயிருந்திருக்கும். அந்த தருணத்தில் ஏற்பட்ட மனவேதனை வார்த்தைகளாலவே உங்களுக்கு சொல்ல முடிந்திருக்காது. இழந்த பணத்தை விட பெரிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இந்த இழப்பு உங்களுக்கு பணத்தை பாதுகாப்பது, யாரை நம்பி முதலீடு செய்வது, எப்போது முடிவு எடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த அனுபவமாக மாறியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையப் போகின்றன. ராசியில் சுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால குடும்பத்தில் நிலவி வந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் முற்றிலுமே முடிவுக்கு வரப்போகுது. சாமானிய விஷயங்களுக்கு கூட பெரிய அளவுல வெடித்த பிரச்சனைகள் இனி சுபகமா முடியும். குடும்பத்துல உள்ள பெரிய மனிதர்களின் ஆலோசனை உங்களுக்கு பெருமளவுல துணையாக இருக்க போகுது. பரஸ்பர புரிதலும் அன்பும் வீட்டில மிளிரப் போகின்றது.
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். வீண் சந்தேகங்களும் மனத்தங்கல்களுமே விலகி வீட்டில் உள்ள எப்போதும் ஒரு அமைதியான மற்றும் சுபிட்சமான சூழல் உங்களுக்கு நிலவப் போகுது. அதாவது உங்கள் ராசியோட சுப கிரகத்துல சேர்க்கை ஏற்படுவதால குடும்பத்தில் நிலவி வந்த என் தேவையற்ற மன கசப்புகளுமே வாக்குவாதங்களுமே இப்போ முற்றிலுமா முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சாமானிய விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிய அளவில் வெடித்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சுபகமா முடிய போகுது. அது மட்டும் பரஸ்பர புரிதலும் அன்பும் வீட்டில் மிளிர போகுது உங்களுக்கு. ஒருவருக்கொருவர் நீங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்க போகுது. வீண் சந்தேகங்களும் மனத்தாங்கள் விலகி வீட்டினுள் எப்போதும் ஒரு அமைதியான மற்றும் சுபிட்சமான சூழல் உங்க வாழ்க்கையில நிலவப் போகுது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாவே உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட மன நிம்மதியை விட மனக்கசப்புகள் அதிகமா இருந்திருக்கலாம். ஒருவரை ஒருவர் நேசித்தாலுமே நேசித்தாலுமே நேசித்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். நீங்க சிறிய விஷயங்களை கூட பெரிய பிரச்சனைகளாவே மாறி வீட்டுல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். நீங்க சொல்லும் வார்த்தையை குடும்பத்தினர் தவறாக புரிந்து கொண்ட தருணங்களும் ஏன் அவங்க பேசும் விஷயங்களை நீங்க நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாமலே அமைதியா விலகி நின்ற நேரங்களுமே இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. சிலர் உறவினர்களோடு தலையிட்டால குடும்பத்துல பிரிவினையும் சேர்ந்திருக்கலாம். சிலர் சொத்து, பணம், பொறுப்பு, குழந்தைகள், எதிர்காலம் போன்ற காரணங்களால மனவேதனையும் அனுபவித்திருந்திருக்கலாம். இந்த எல்லா சோதனைகளையும் உங்க மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த இருளில் நிறைந்த காலம் மெதுவாக விலகி பாசத்தை அதிகரிக்க போயிட்டு நம்ம வாழ்க்கையில நீண்ட நாட்களா பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களுடன் பேச ஆரம்பிப்பாங்க. மனசுல இருந்த கோபமும் மெதுவாக கரைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் உருவாக போகுது. முன்பு தினமும் சண்டை நடந்த வீட்டுல இனி சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய காலமும் வரப்போகுது. பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களின் ஆசீர்வாதம் மீண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு ஏற்பட்ட மனதர்மம் குறைய போகுது. தவறான புரிதலால பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய பிரச்சனைகளாவே மாறி வீட்டுல அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்க சொல்லுற வார்த்தையை குடும்பத்தினர் தவறாவே புரிந்து கொண்ட தருணங்களுமே ஏன் அவங்க பேசுற விஷயங்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாம அமைதியா விலகி நின்ற நேரங்களுமே இருந்திருக்கும் வாழ்க்கையில. சிலர் உறவினர்கள் தலையிட்டால குடும்பத்துல பிரிவினையை சந்தித்திருந்திருப்பீங்க. ஆனா இனி அந்த இருள் நிறைந்த காலம் இப்ப மெதுவா விலகி குடும்பத்துல ஒற்றுமையும் புரிதலும் இப்ப உங்க வாழ்க்கையிலே மலரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சுப பார்வையால சுக்கிரனின் அருளுமே குடும்ப உறவுல இருந்த கருமையை குறைத்து பாசத்தை உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களுடன் பேச ஆரம்பிக்க போறாங்க. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே உருவாக போகுது. முன்பு தினமும் சண்டை நடந்த வீட்டுல இனி சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய காலம் இப்போ வரப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் கூட ஏற்பட்ட மனதூரமும் இப்போ குறைய போகுது வாழ்க்கையில. குடும்பத்துல யாராவது ஒருவர் சமரச மனப்பான்மையுடன் பேசுவதன் மூலியமா பல வருடங்களை நீடித்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்பட போகுது வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது கடந்த சில ஆண்டுகளாவே உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட மன நிம்மதியை விட மனக்கசப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஒருவரை ஒருவர் நேசித்தாலுமே நேசித்தாலுமே நேசித்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். நீங்க சிறிய விஷயங்களை கூட பெரிய பிரச்சனைகளாவே மாறி வீட்டுல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். நீங்க சொல்லும் வார்த்தையை குடும்பத்தினர் தவறாக புரிந்து கொண்ட தருணங்களும் ஏன் அவங்க பேசும் விஷயங்களை நீங்க நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாமலே அமைதியா விலகி நின்ற நேரங்களுமே இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. சிலர் உறவினர்களோடு தலையிட்டால குடும்பத்துல பிரிவினையும் சேர்ந்திருக்கலாம். சிலர் சொத்து, பணம், பொறுப்பு, குழந்தைகள், எதிர்காலம் போன்ற காரணங்களால மனவேதனையும் அனுபவித்திருந்திருக்கலாம். இந்த எல்லா சோதனைகளையும் உங்க மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த இருளில் நிறைந்த காலம் மெதுவாக விலகி பாசத்தை அதிகரிக்க போயிட்டு நம்ம வாழ்க்கையில நீண்ட நாட்களா பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களுடன் பேச ஆரம்பிப்பாங்க. மனசுல இருந்த கோபமும் மெதுவாக கரைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் உருவாக போகுது. முன்பு தினமும் சண்டை நடந்த வீட்டுல இனி சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய காலமும் வரப்போகுது. பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களின் ஆசீர்வாதம் மீண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு ஏற்பட்ட மனதர்மம் குறைய போகுது.
தவறான புரிதலால பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய பிரச்சனைகளாவே மாறி வீட்ல அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்க சொல்லுற வார்த்தைய குடும்பத்தினர் தவறாவே புரிந்து கொண்ட தருணங்களுமே, ஏன் அவங்க பேசுற விஷயங்கள நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாம அமைதியா விலகி நின்ற நேரங்களுமே இருந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. சிலர் உறவினர்கள் தலையிட்டால குடும்பத்துல பிரிவினையை சந்தித்திருந்திருப்பீங்க. ஆனா இனி அந்த இருள் நிறைந்த காலம் இப்ப மெதுவா விலகி குடும்பத்துல ஒற்றுமையும் புரிதலும் தான் இப்ப உங்க வாழ்க்கையிலே மலரப் போகுது. அது பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சுப பார்வையால சுக்கிரனின் அருளுமே குடும்ப உறவுல இருந்த கருமையை குறைத்து, பாசத்த உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களுடன் பேச ஆரம்பிக்க போறாங்க. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே உருவாக போகுது. முன்பு தினமும் சண்டை நடந்த வீட்ல இனி சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய காலம் இப்போ வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் கூட ஏற்பட்ட மனதூரமும் இப்போ குறைய போகுது வாழ்க்கையில. குடும்பத்துல யாராவது